Hey guys, welcome back to Langan Brothers Tech. இன்றைக்கு நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் malware அனலைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஏபிகே ஃபைலில் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன டைப் ஆஃப் வைரஸ்ன்றது மட்டும் இல்லாமல் அதை எப்படி டீகம்பைல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயத்தை இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஒன்று வந்து டீகம்பைல் த ஏபிகே ஃபைல். இப்போ நம்ம அதை வந்து அந்த ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டீகம்பைல் பண்ண போகிறோம். அங்கால வந்து பெர்மிஷன்ஸ், என்னென்ன பெர்மிஷன்ஸ் இந்த ஏபிகே ஃபைல் யூஸ் பண்ணுறது நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன மாதிரியான malware என்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நாம் இப்போ போவோம். அதுக்கு முன்னுக்கு இந்த 3 ஃபைல்ஸே நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஜாவா செட்டப் அப்ளிகேஷன் ஃபைல், அது கட்டாயம் நம்மளோட பிசிஸ் இல்லாட்டி லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து ஏபிகே டூல், அது நீங்கள் நார்மலாகவே வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலே போதும். find my behaviour.apk என்றது வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிற malware ஃபைல். ஸோ இப்போ இதுக்கு நாம் இந்த பாரில் போயிட்டு சிஎம்டி என்று டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து விண்டோஸ் ப்ராமேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் டைப் பண்ணியிருக்கிற இந்த கோட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்டர் தட்டுறேன். இப்போ நான் என்டர் தட்டும்போது இது 1 by 1 வந்து அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை பிஹேவியர் அண்ட் அந்த நாம் அனலைஸ் பண்ண கொடுத்த அந்த ஏபிகே ஃபைலோட நேம்லேயே ஒரு ஃபோல்டர் ஜெனரேட் ஆகிருச்சு. ஸோ நாம் இதை டபுள் கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மெயின் ஃபீஸ் என்று ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் இது என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் இது கொடுத்தீங்கன்னா இதில் இப்போ வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன வேர்ஷன்ஸ், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து கோடிங் பார்ட். ஸோ இதுக்கு கீழே போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறவ அவங்க மொபைலை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரேஜை வந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறத வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களோட நெட்வொர்க், அவங்களோட இன்டர்நெட்டில் இருந்து எல்லா இதையும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹோல் டிவைஸையை வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம என்னென்ன பெர்மிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்கோம்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இது என்ன டைப் ஆஃப் malware என்றதை நாம் இப்போ பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நான் எப்போயுமே வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா வைரஸ் டோட்டல் என்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இந்த ஆன்டிவைரஸில் என்னென்ன ஆன்டிவைரஸ் இதை வைரஸை டிடெக்ட் பண்ணுது, என்ன டைப் ஆஃப் malware என்ற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சூஸ் ஃபைல். ஸோ நான் இது டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஜாவா, அதில் find my behavior. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி இப்போ இது வந்து செக்கிங் பண்ணுது. இப்போ என்ன டைப் ஆஃப் வைரஸ் என்று இப்போ அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த டீட்டெயில்ஸை இப்போ ஷோ பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிவைரஸ், அதாவது ஃபேமஸாக இருக்க எல்லா ஆன்டிவைரஸும் இதை வந்து ஒரு ட்ரோஜன் வைரஸாக தான் அனலைஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏபிகே ஃபைல் வந்து ஒரு ட்ரோஜன். ஸோ இப்போ சிமிலராக இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்போ சம்டைம் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சம்டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஏபிகே ஃபைலை நான் வந்து ஜெனரேட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸிக்யூட்டபிள் கோடிங்ஸ் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக ஒரு ஹோல் டிவைஸ் வந்து நான் என்னோடய லேப்டாப்லேருந்து அக்சஸ் பண்ணுறக்குரிய வகையில் நான் வந்து ஒரு பேக்டோர் வைரஸை என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான இதுங்களை வரும்போது எப்போயுமே பெஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த வைரஸ் டோட்டல் என்றதில் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் வைரஸ் என்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஏபிகே ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுங்களை எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லாட்டி நம்ம டார்கெட் பண்ணுறவங்களுக்கு எப்படி அதை நாம் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம சென்ட் பண்ணி அவங்களோட ஹோல் டிவைஸை ஹேக் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிங்கன்றாலும் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.